தாலி கட்டுற நேரத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? மணமேடை வரைக்கும் என் பொண்ணை சீவி சிங்காரிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு உன் மகன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். வேணான்னு நான் இப்பவும் சொல்றேன். என் நெஞ்சு கடந்து பதறதுன்னு உன் முகத்துக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நியாயமா இந்த இடத்துல நீதான் என்ன பேசணும். உன் மகன் கிட்ட என்ன சொல்லணுமோ எடுத்து சொல்லுன. உன் புள்ள எந்த லட்சணத்துல இருந்தான்னு நீயே கண்ணால பார்த்தல. ஐயோ கடவுளே. ஜனாசி அண்ணா, என் கோவத்துல அடக்கிக்கிட்டு எதுவும் பேசக்கூடாதுன்றதுக்காக அமைதி அண்ணுகிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா அவனை மனமேடையில உட்கார்ந்து தாலியை கட்ட சொல்லு. தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். அப்படிதான் சொல்லுவேன். ஓ அப்பா 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 அப்பா, உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறப்பா. இப்படி ஒரு தப்ப நான் செஞ்சிருக்க மாட்டேன்னு என் மனசு உறுதியா சொல்லுதுப்பா. அப்பா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கப்பா. நான் சொல்றத நம்புங்கப்பா. கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ நான் சொன்ன பேச்ச கேட்க மாட்டியா? ஒண்ணு சொல்றது கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். சொல்றது கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். வேண்டாப்பா. செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்து நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா? நீ என்ன செஞ்சன்றத நான் தான் பார்த்தனே. ஒழுங்கு மரியாதையா போய் மணமேடையில உட்கார். அப்பா, நான் சொல்றது கேளுங்கப்பா. சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பேசிக்கிட்டே இருக்கியா? சேதி இப்படி அடி வாங்குறத பாக்குறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ராசங்கம் ராசங்கம் சொன்னா கேளியா? தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க நீ? சொன்னா கேளியா? விடியா?